ஹலோடா கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு பொன்னி ஹோம் எஃபெக்ட்ஸ். நான் அவங்க பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஜிம்முக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாங் டைமாகவே ஒருத்தவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு க்ளோஸு. அவங்க வந்து ரொம்ப நாளாக ரொம்ப லாங் டைமாக கேட்டுட்ருக்காங்க. சேனலோட ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷூகாவோட எஃப்எஃப்ல வந்து மாஃபியா எஃப்எஃப்ல வந்து கேட்டிருந்தாங்க. நான் அப்படி ஒரு கமெண்ட் இருந்ததே மறந்துட்டேன். அப்படி ஒரு ரெக்வெஸ்ட் இருந்ததே நான் மறந்துட்டேன். ஸோ அப்படி ஒரு ரெக்வெஸ்ட் இருந்ததே மறந்துட்டேன்னா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவங்க கேட்டாங்க. ஓகே ஓகே எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆனாங்க. கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ அவங்க இது கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஃபஹ்மிதா சிஸ்டர், உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே ஃபஹ்மிதா சிஸ்டர், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த நம்ம ஜிம்முக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஹிஜாபி கேர்ள் ஹிஜாபி ஜூனியர் கேர்ள் ஃபார் கிறிஸ்டின் சீனியர் பாய் ஜிம்முக்கு போட்டதுனால ஒரு ரெக்வெஸ்ட். அது வந்து ஃபஹ்மிதா சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. ஃபஹ்மிதாக்கா, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த டைப்பில் தான் கேட்டிங்க. என்னம்மா ஸ்டோரி எதுவுமே சொல்லலையா? ஸோ அதான் வந்து எனக்கு யோசித்து என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கையில் வந்து திடீர்னு வந்து நான் வந்து சும்மா வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருந்தேன். எப்படி சொல்கிறது, வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கா சொல்லிட்டு பார்க்கலாமா, ஒன் ஷாட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்குமா சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கையில் வந்து எனக்கு ஒரு மாஃபியா எஃப்எஃப் வந்து கண்ணில் பட்டுச்சு. அது மாஃபியா எஃப்எஃபோட டைட்டில்ஸ்லாம் பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமான டைட்டில்ஸாக இருந்தது. ஸோ ஓகே, அந்த மாதிரியான வித்தியாசமான டைட்டிலை வந்து நான் பார்த்தேன். அப்படியே பார்க்குறது, இந்த மாதிரி டைப்லலாம் வந்து மாஃபியா எஃப்எஃப்லாம் இருக்கா அப்படிங்குமா சொல்லிட்டு நான் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா என்னோடய மூளையெல்லாம் புழிஞ்சு இந்த டைட்டில் வந்து வச்சுருக்கேன். மேபி இது வந்து சேனலில் வந்து டைட்டிலாக வச்சு போட்டிருக்கலாம். பட் எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த டைட்டில் வச்சு எதுவும் எனக்கு வரல. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோரியோட டைட்டிலே சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிட்டு அவ்வளோன்னு. ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை பேரண்ட்ஸ் ஸ்ட்ரோல் மீ டு மாஃபியா. இதுதான் வந்து டைட்டில். இது ஒரு மாதிரியா ஜிவ்வுன்னு இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு என் மூளையை போட்டு யோசிச்சிருக்கையில் வந்து எனக்கு இந்த டைட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. மற்றதெல்லாம் வந்துச்சு ஆல்ரெடி வந்து அதெல்லாம் வந்து மற்ற சேனலில் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டைட்டிலில் வைக்கிறேன். ஃபஹ்மிதாக்கா, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் மாஃபியா டைப்பில் தான் கேட்டிருக்கீங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மாஃபியா டைப் வந்து போடுறேன்னு வைங்களேன், சும்மா கன்னு இந்த மாதிரி வருதுன்னு வச்சிங்கனாலே வந்து எனக்கு வந்து அடிச்சிட்றான். வீடியோ வந்து பிளாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இல்லைனா வந்து அந்த வீடியோ வந்து அவனே வந்து எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்பிட்டே இருக்கானா. ஸோ அதான், போடா நீ என்ன வேணால் பண்ணிக்கடா, இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணாலும் போடா அப்படிங்குமா சொல்லிட்டு தான் வந்து நான் இது வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லவ்வபுளான ஒரு ஒன் ஷாட் வரும். அதுவுமே ரெக்வெஸ்ட் தான். பட் அதில் வந்து ஒரு லவ்வபுளான மூமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அதில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த நாளைக்கு போடுற இதுக்குமே நான் ரொம்ப நாளாக வந்து ஈகராக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 வீக்காகவே எனக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி இப்படின்னு எனக்கு என்னோடய கேலரிஸில் ஸோ மெனி ஃபோட்டோஸ்னால் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இருக்காது. என்னோடய கேலரி ஃபுல்லாமே இந்த பிடிஎஸ் தம்ப்நெயில் வீடியோஸ் இப்படியே தான் இருக்கும். ஃபோட்டோஸ் அப்படியே தான் இருக்கும். கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கனால நான் வந்து எனக்கு என்ன பழக்கம்னா வந்து ரெக்வெஸ்ட்லாம் இருக்குன்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதா பழக்கம். ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தனால வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகேவா, சாரி சிஸ்டர். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகேவா,
நீங்கள் எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் யாராச்சும் வந்து ஒன் ஷாட் கொடுக்குறீங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கடா. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, டிஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் போல், இப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போட்டுருவேன். பட் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணாமல் வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி ஏஜ் கேப், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ ரெக்வஸ்ட் இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லிடுங்கடா. ஓகேவா? கமெண்ட்டில் சொன்னால் தான் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியும். தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கமெண்ட்டில் கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணுங்கடா. என்ன சொல்கிறது, நம்மளோட ஜின்னுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் போட்டிருப்பேன். அது வியூஸ் போகவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு சில ஒன் ஷாட் மட்டும்தான் வந்து வியூஸ் நல்லாவே போகுது. மற்றபடி வியூஸ் போகாதப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. ஒரு 500 கூட எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு வீடியோ வந்து ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் 500 கிட்ட வருது, பட் அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ நீங்களாம் வந்து நிறைய இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறனால நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் வந்து நான் போட்டிருப்பேன் சைக்கோ எஃப்எஃப், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் போச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளர்ட்டி பாய் விசஸ் அன்னோயிங் கேர்ள், அதுக்குமே வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் போயிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கையில வந்து ரொம்பவே ஒரு மாதிரியாக வந்து ஆயிடுறேன். என்ன தான் வந்து குட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ்க்கு வியூஸ் போகலையே. நான் வந்து வியூஸ் பார்க்காத ஒரே ஒரு வீடியோனா ஒரே ஒரு எஃப்எஃப் தான், நான் போடுற மை 7 மாமா பையன். அதுவுமே வந்து 100 கூட அதெல்லாம் ரீச் ஆகலை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒன்று தான் நான் வந்து ஓகே வியூஸ் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்களுக்கு 47 பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். பட் மற்ற ஒன் ஷாட் கூட வந்து எனக்கு வந்து வியூஸ் போகலங்கிறப்ப வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்களா, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஐ ஃபீல் டு பெட்டர். பட் நீங்கள் நல்லாயிருக்கு அப்படிங்க மட்டும் சொல்கிறீங்க, சூப்பர் இருக்கா, உங்கள் வாய்ஸ் சூப்பர், வீடியோ நல்லாயிருக்கு அப்படிங்க மட்டும் தான் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு வேளை அவங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது போல், ஒரு வேளை நம்ம வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அது தெரில, நீங்கள் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னால் தான் எனக்கு நீங்கள் நல்லாயிருக்கு, வீடியோ ஒன் ஷாட் நல்லாயிருக்கு, வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்கிறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குது. ஒரு சிலவங்க மட்டும்தான் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க மட்டும்தான் அதுவுமே சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் இந்த வீக் சண்டே வந்து நான் கண்டிப்பாக லைவ் வருவேன். எல்லோரும் வாங்க, அங்கே எல்லோரும் பார்த்து பேசலாம். கண்டிப்பாக லைவ் வருவேன். லைவில் வந்து நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினப்பேன், பட் எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 hour அப்படியே போயிடுவேன்டா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னோடய சுச்சுவேஷன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கோ அடித்தாலும் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டாலும் இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய வாய் அடிக்கடி குளறும், இந்த மாதிரி அடிக்கடி வளன்னு பேசிகிட்டே இருப்பேன். அதையுமே வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்
ஐ மீன் என்ன சொல்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணாமல் தான் வந்து நான் வந்து இப்போ ஒன் ஷாட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? முன்னாடி போட்ட ஒன் ஷாட்லாம் இருக்குல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, அது எப்படி ஃபீல் ஆச்சு? இது எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ உள்ளது ஓகேவா? இல்லை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணியே போடுங்கக்கா, அதுவே நல்லா தான் இருந்தது, இப்படி போடாதீங்க நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கடா. எனக்கும் கொஞ்சம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, வெள்ளன்னு பேசிட்டேன். இவ்வளோ நேரம் பேசுவேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Just close your eyes and imagine yourself. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் தான் ஒய்என். உங்களுக்கு வந்து 26 ஆகுது. நீங்கள் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ்னால் அவ்வளோ 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 பிடிக்கும். எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பைத்தியம்னா மேக்ஸ் மேலே, ஹாப்பியாக இருந்தால் மேக்ஸ் பார்ப்பீங்க, சேடாக இருந்தால் மேக்ஸ் பார்ப்பீங்க, என்ன மூடில் இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்படி சொல்ல, என்ன ஒரு மூடில் இருந்தாலுமே நீங்கள் வந்து மேக்ஸ் 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 அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மேக்ஸ் மேலே இவ்வளோ அட்ராக்ஷன் இருந்ததுக்கு காரணமே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க, யார்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் மேக்ஸ் 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 மேக்ஸ்ன்னே சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த காலேஜுக்கு சேர்ந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா. பேர் வந்து சாரா. ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பேரண்ட்ஸ் மீன் உங்களோட அம்மா வந்து உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கிறே இறந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டெப் மாம் தான். ஸ்டெப் மாமுக்கு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். பட் ஸ்டெப் மாமை மீறி எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் அவர் சைலண்ட்டாக தான் இருப்பார். அப்புறம் எப்படி சொல்கிறது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா. அவள் பேர் வந்து மாயா. ஓகேவா? அவளுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அவனா ரொம்பவே பிடிக்கும். உங்கள் ஸ்டெப் மாமுக்கு நீங்களும் அவளும் வந்து பாசமாக இருக்க சுத்தமாக பிடிக்காது. அவங்க பொண்ணை தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் அவளுக்கும் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். அவள் இப்போ தான் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. அவளுக்கு நீங்கன்னா அவ்வளோ 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 பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான். ஸோ உங்கள் ஸ்டெப் மாமுக்கு மட்டும்தான் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. எப்படா இவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்கள் ஸ்டெப் மாம் வந்து இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாண்டா உங்களோட இன்ட்ரோ. இப்போ வந்து நம்ம ஜிம்மன் பக்கம் பார்த்தா, ஜிம்மன் வந்து ஒரு மாஃபியா. ஓகேவா? ஜிம்மன் வந்து ஒரு மாஃபியா. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எப்படின்னா வந்து ஜிம்மனை வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து மாஃபியாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் அவருமே வந்து இங்கே ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸராக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்புறம் வந்து ஒரு காரணத்துக்காக, ஒரு மிஷனுக்காக தான் வந்து இந்த காலேஜுக்கே வந்திருப்பார். அப்போ உங்களை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ இவ்வளோ தாண்டா. அவருக்கு வந்து 30 வயசு ஆகுது. ஓகேவா? அவரோட இன்ட்ரோ இவ்வளோ தான். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோரியே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் வந்து இன்ட்ரோ அவ்வளோ தான். அவங்க நம்ம ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேருமே நல்லா ஜாலியான ஃப்ரெண்ட்லி டைப் தான். என்ன தான் வந்து அவங்க மாஃபியாவாக இருந்தாலுமே நம்ம ஜிம்மன் மட்டும் தான் கோல்டு டைப்பு. பட் ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து நார்மல் தான். ஒரு சில்லான ஒரு பேரண்ட்ஸ் தான். ஸோ ஓகே. ஒரு ஜாலியான டைப் பேரண்ட்ஸுக்கு ஒரு சிடுமூஞ்சி பையன் அந்த மாதிரி தான். ஓகேவா? என்னடா நம்ம ஜிம்மனை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னா சொல்லி நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்டோரிக்காக தான். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் வந்து அப்பா இது இந்த மந்தோட சேலரி, அப்புறம் சித்திட்டா நான் வந்து எப்பயும் போல் சேலரி கொடுத்துட்டேன். இதை வந்து நம்ம மாயாவுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இது வந்து என்னோடய பார்ட் டைம் ஜாப்.
நான் வந்து ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கிறேங்க. சித்திக்கு தெரியாது நான் டியூஷன் எடுக்கிறது. ஸோ இதை வச்சு சாராக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. அப்புறம் சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சித்தி அவளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க விட மாட்டாங்க. நீங்களாக வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுங்க. நாங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா சித்தி கண்டிப்பாக மாயாவுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ மெதுவாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சித்தி தான் கிச்சன் வந்துட்டு என்ன உங்கள் குசுன்னு பேசிகிட்டு இருக்க, காலேஜுக்கு டைம் ஆலையா கிளம்பு அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கிளம்பிட்ட சித்தி அப்படிங்கும்போது சொல்லிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு செட்டிலான ஃபேமிலி தான். உங்கள் அப்பா வேலை தான், உங்கள் அப்பா வந்து ஆஃபீஸில் வச்சு நடத்துகிறாரு. ஒரு பெரிய ஆஃபீஸ் இல்லை, ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரு செட்டிலான ஃபேமிலி தான். பட் உங்கள் சித்திக்கு வந்து எப்போவுமே வந்து மணி 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 அப்படி தான் வந்திருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கொடுக்குற மணிலாம் வீட்டுக்கே வந்து செலவாயிரும். நீங்கள் கொடுக்குறது வந்து அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தனியாக வந்து டியூஷன் அவங்களுக்கு தெரியாமலே போவீங்க, டியூஷன் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து வர காசில் தான் வந்து மாயாவுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போ பார்த்தா வாசலில் சாரா தான் நிற்கிறா. நீங்கள் வந்து ஹே சாரா வந்துட்டியா அப்படிங்கும்போது சொல்லிட்டு இப்போ தான் நார்மலாக ஆகிறீங்க. இவ்வளோ நேரம் அப்படியே பம்மிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ தான் வந்து நார்மலாக ஆகிறீங்க. அப்போ வந்து சாரா வந்து என்னடி இன்றைக்கும் அந்த ராட்சசி கத்திட்டாளா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து ஆமாடி அவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி வண்டி எடு கிளம்புவோம் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. அவளுமே வந்து வா போகலாம் அப்படிங்கும்போது சொல்கிறா. நீங்கள் வந்து அது வந்து அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் தயங்குறீங்க. அவள் வந்து என்னடி அது வந்து போயின்னு என்ன சீக்கிரம் சொல்லு அப்படிங்கும்போது சொல்கிறா வண்டின்னு பற்றிட்டு. நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறது, நம்ம யோங்கி சீனியர் இருக்கார்ல, அவர் ஃபாரின்லேருந்து ரிட்டன் வராரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட காலேஜில் தானே நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாராம். ஸோ அதுக்கு அப்படிங்கும்போது சொல்லிட்டு இழுக்கிறீங்க. சாரா வந்து சரி அந்த பார்ட்டிலாம் ஓகே தான், நம்ம கலந்துக்க தான் போகிறோம், உங்கள் சித்தி தான் வந்து ஊருக்கு போகிறாளே அப்படிங்கும்போது சொல்கிறா நம்ம சாரா வந்து. நீங்கள் வந்து ஆமாம் அவங்க ஊருக்கு தான் போகிறாங்க, பட் அங்கே அந்த மாஃபியா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்பயும் இழுக்கிறீங்க. அவள் வந்து யார் மாஃபியா என்ன மாஃபியா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறா. ஜிமின் மாஃபியா நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்தானே அவன் வேறு நம்ம யோங்கி சீனியரோட ஃப்ரெண்டாம்ல அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் மூஞ்செலாம் அப்படியே ஒரு கொரான் ஏதோ ஒன்று ஒரு மாதிரியா மூஞ்சி வச்சுட்டு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ சாரா வந்து அதுக்கு என்னடி அவன் தான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கானே அப்படியே லவ்வர் மாதிரி பார்த்தா மாஃபியா மாதிரி வேணால் பார்க்க இருந்தாண்டி, பட் எப்பவும் பின்னாடி அலைய ஆரம்பித்தானோ அப்போயே பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தெரியுமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு சாரா வந்து உங்களை அப்படியே அந்த ஷோல்டரில் சொல்லிட்டு இடிக்கிறா. நீங்கள் வந்து ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் போடி நான் என்னென்ன கனவு கண்டு வச்சுருந்தேன், இவன் மாஃபியா போய் மாஃபியா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து புலம்புறீங்க. அவள் வந்து போதும்டி காலையிலே புலம்பாது அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. சரிங்கிற மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட அந்த கால் வருது. நீங்கள் வந்து ஆப்பா அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் வந்து வயன்மா சொல்லிடணும்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போகணும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு மாயாவே கூப்பிட்டு தான் போகிறோம், ஸோ நீ மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆப்பா நீ போயிட்டு வாப்பா, நான் செம்ம ஜாலியாக வீட்டில் இருந்துக்குவேன், உனக்கே தெரியும்ல. ஸோ சாரா என் கூட தான் இருக்கான்னு சொல்லியிருக்கா. எப்படியும் வர்றதுக்கு 1 மந்த் ஆகும்ல, சேலரி நான் எப்பயும் போல்
அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். போயிட்டு பொறுமையாக இன்னும் 2-3 மாதம் கூட இருந்துகிட்டே வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கம்மா சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து சிரிச்சிட்டு, சரிம்மா சாராவும் நீனும் பத்திரமா இருக்கணும். கீ வந்து அங்கே ஒருத்தவங்க வந்து தருவாங்க, வாங்கிக்கோ அப்படிங்கம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒருத்தவங்க வராங்க, கீ கொடுக்குறாங்க, வாங்கிட்டப்பா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கால் வைக்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் சாராவை பார்த்து அப்படியே வந்து அந்த ராட்சசி போகிறாளாண்டி 1 மாதம் தெரியுமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் கொதிக்கிறீங்க. அவள் வந்து ஐயா ஜாலி, நான் கூட நம்ம சீனியர் பார்ட்டிக்கு போகிறதில்ல ஏதாச்சும் இடங்கள் பண்ணிகிட்ருப்பாளோன்னு நினச்சேன், பட் பரவாயில்லடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து சரி பார்ப்போம் கிளாஸ் டைம் அது அப்படிங்கம்மா சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு கிளாஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஜிம்மன் வந்து போகிறாரு. உங்களை பார்த்து அப்படியே வந்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து காலடி இவன் முகத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரியாக தான் போகிறீங்க, அப்செட்டாக. ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கிளாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்கள் கிளாஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் போகிறீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலேஜில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ கைண்ட், அப்படி நடந்துக்குவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா வந்து 1 வீக் வந்து லீவு காலேஜு. ஸோ அதனால் வந்து அப்படியே ஜாலியாக வைப்பு அப்படியே ஆக்கிட்டு போயிட்டுருக்கீங்க உள்ளாக்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே செம்ம ஜாலியாக செம்ம ஆக்டிவாக, மேம் நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்களேன், மேம் எவ்வளோ அழகாயிட்டாங்கல்ல அப்படிங்கம்மா சொல்லிட்டு அந்த பசங்க உங்களே டீஸ் பண்ண நீங்கள் வந்து சரித்தாண்டா அப்படிங்கம்மா சொல்லிட்டு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பழகுவீங்க, ஓகேவா? ஸோ இப்படி தாங்க அடிக்கடி என்னோடய வாய்ஸ் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஐயோ ஓகே. ஸோ இப்படி தான் வந்து அப்படியே வந்து நீங்கள் என்ன தான் அப்செட்டாக வந்திருந்தாலும், மேக்ஸு என்ன தான் பிடிச்சிருந்தாலும், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸை விட தாண்டி ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். பட் அந்த பர்சனை பற்றி நீங்கள் இது வரைக்கும் சாராட்டே சொன்னதில்லை. அப்படி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பர்சனை பற்றி இது வரைக்கும் இங்கே யார்கிட்டையுமே சொன்னதில்லை, இன்க்ளூடிங் காலேஜ் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜிம்மனுக்கு கூட தெரியும், பட் அவர் கூட எதையுமே கேட்டுக்கல. பட் நம்ம ஜிம்மன் வந்து உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பார், உங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் போவார். அப்போ வந்து பசங்களாம் மிஸ் ப்ரொஃபஸர், மிஸ் பார்க் அப்படிங்கம்மா சொல்லிட்டு பசங்க உங்களையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து என்னடா பண்ணுறீங்க, இப்போ எதுக்குடா அவனோட நேம் வச்சு என்ன கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது கத்துறீங்க. அப்போ வந்து பசங்க சாரி ப்ரொஃபஸர் மிஸ் ஜிமின் அப்படிங்கும்போது சொல்லிட்டு பசங்களாம் உங்களையும் டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் ஆங்கரி மூடுக்கு போயிடுவேன், எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. பசங்களுமே வந்து ஐயோ நான் ஆங்கரி மூடுக்கு போயிட்டா நம்மளாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பசங்களாம் வந்து ஓகே மேம் அப்படிங்குமா சொல்லிட்டு அவங்களுமே அந்த கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் போல் ஒரு 2 டேஸ் இப்படியே தான் போயிருக்கோம். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 2 டேஸ் போகுது. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரியான டைம். நீங்கள் தான் வந்து சாரா வேணாண்டி எனக்கு இது வேணும், இங்கே பாரு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, இங்கே பாரு அப்படிங்கலாம் சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சாராட்ட கத்திகிட்ருக்கீங்க. சாரா இதெல்லாம் நார்மல் ட்ரெஸ் தாண்டி போடுறி, எப்போ பார்த்தாலும் ஒன்று இந்த சாரியை கட்டிட்டு தெரிகிறார், அதுவும் நல்ல சாரியை கட்டலாம், இந்த காட்டன் சாரியை கட்டிட்டு இல்லைன்னா இந்த ஓல்டு மாடல் சுடியை போட்டுட்டு வர இது சரிப்பட்டு வராது. ஒன்று நீ இதை போடு, இல்லை இதை போடு அப்படிங்கம்மா சொல்லிட்டு சாரா வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து சாரா ரெண்டுமே ஒரு மாதிரியாக இருக்குடி, எனக்கு வேண்டாமே அப்படிங்கம்மா நீங்கள் சொல்கிறீங்க. சாரா வந்து போடுறியா இல்லையா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து போட்டு தானே ஆகணும்,
போட்டு தொலைகிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்களுமே வந்து போட்டிருப்பீங்க. அவள் வந்து ஒன்று வந்து இந்த பாடிகான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, எப்படி சொல்கிறது, நம்ம ஹிப்பப் பாதி 6 10க்கு 10 சாங்கில் வரும்ல, அந்த மாதிரியான பாடிகான் ட்ரெஸ் தான் காட்டியிருப்பா. இன்னொன்று வந்து இந்த நெட்டட் சாரீ இருக்கும்ல, எப்படின்னா வந்து என்ன மாதிரி நெட்னா, எப்படி சொல்கிற, ஒரு மாதிரியா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரியான ஒரு நெட்டட் சாரீ. அது வந்து உங்களுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் வந்து தமிழில் காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் கையில் சிம்பிளாக வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் போட்டு கையில் ஒரே ஒரு ரிங் போட்டிருக்கீங்க, சிம்பிளான ஒரு நெக் செயின் போட்டுட்டு காதில் வந்து குட்டியாக ரொம்ப குட்டியாக வந்து ஒரு ஜிம்மிக்கு போட்டிருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்ருக்கீங்க, வேறு எதுவுமே போடல. காட்டன் சாரீ அப்படியே வந்து முன்னாடி எப்படி சொல்கிற, லைட்டாக வந்து ரிவீலிங்காக தான் இருக்குது. நெட்டட் சாரீ பற்றி உங்களுக்கு தெரியாதா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழில் நான் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மனுக்கு பதிலாக தயாங்னு சொல்லியிருப்பேன்டா, சாரி ஓகேவா. அது வந்து நம்ம ஜிம்மன் தான் ஓகேவா. அவர் மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டடாக அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது. தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, சங்கத்தில் மாறாத நடையுடன் என் முன்னே யார் வந்தது, தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, கையின்றே செங்காந்தல் மலர்களை நீ சொன்னால் நான் நம்பவும், காலின்றி செவ்வாழை இதழ்கள் நீ சொன்னால் நான் நம்பிவிடவும், மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணக்கள் நீ கண்டு வருவாய் காமத்தால் ஊராத ஊர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே அப்படியே திருப்பி 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 ஓடிட்டே இருக்குது அந்த லைனை. அதுவும் இந்த லைன் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. சாரிடா, எனக்கு லைட்டாக ரிலிக்ஸ் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. பட் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து மறக்கவே முடியாமல் ஒரு ஃபேவரட் சாங்ஸ் இருக்கும்ல ஓல்டு சாங்கில், அந்த மாதிரி இந்த 80s 70s உள்ள சாங் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. எப்படி சொல்கிறது, இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே ஏதாச்சும் ஒரு ஒன் ஷாட்டுக்கு யூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் அதுக்கான கரெக்ட் டைம் வந்தது. ஸோ அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த பாட்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பாடினது கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்திருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லைட்டாக போய் வைப் பண்ணிட்டு வரீங்களா? டே டிஜே போடுறா பாட்டை. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது, தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது,
செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ? கால் என்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ? மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில். சந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில். சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில். சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. கொஞ்சம் கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில். ஆடை ஏன் உன்மேனி அழகை ஆதிக்கம் செய்கின்றது? நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும் காணாத உறவில் கை தொட்டும் மெய் தொட்டும் சாமத்தில் தூங்காத விழியின் சந்திப்பில் என்னென்ன நயம் தமிழ் சங்கத்தில். பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையொடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? அவர் ஸ்மைல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை பற்றி பேசினாலே வந்து அவர் ஃபேஸில் வந்து அவ்வளோ ஸ்மைல் இருக்கும். அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர காரணம் வந்து நீங்கள் வந்து அவரை பிடிக்கலன்னு சொல்கிறது தான் அவர் கண்ணிலேருந்து வர டியர்ஸ்க்கு காரணம். அது உங்களுக்கு வந்து அவர் ஃபேஸை பார்க்குறீங்க, அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கையில் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் முக்கியங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கண்டிப்பாக வந்து நாய்ஸ் கேட்குண்டா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து சாங்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கும், எனக்கே தெரியும். ஸோ பேக் டு த ஸ்டோரிடா. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றியுமே யோசிக்கிறீங்க. உங்களை பற்றி யோசிக்கையில் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, உங்களுக்கு எப்படின்னா வந்து அவரையும் ஹர்ட் பண்ண மனசு வர மாட்டேங்குது, உங்களையே ஹர்ட் பண்ணிக்க உங்களுக்கு முடியல. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல. பேசினா வந்து அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அவர் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். நீங்கள் பேசாமல் என்ன செஞ்சிடுறீங்கன்னா, நீங்கள் எந்த ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வந்தீங்களோ அந்த ரூமுக்குள்ளேயே போய்ட்டு மறுபடியும் கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ வந்து அப்படி தான் வந்து எப்படி சொல்கிற, ஸோ நீங்கள் வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. அப்புறம் வந்து லஞ்சுக்கு அவர் கூப்பிட்றாரு, நீங்கள் வரீங்க, வந்து சாப்பிட்றீங்க, அவரை பார்க்குறீங்க. அவர் அவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்கையில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ச்சே என்ன மனுஷையா, என்ன தான் ஹர்ட் பண்ணாலும் மாஃபியாவாகவும் இருந்தாலும் எனக்காக ஒன்று பார்த்து பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னா,
இல்லை வயன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நினைக்காத. அவன் ஒரு மாஃபியா, அவன் ஒரு மாஃபியா. உங்களுக்கு வந்து ஜிம்மனை பிடிச்சிருக்கு உங்களுக்கு, பட் அந்த மாஃபியானால் வந்து ஃப்யூச்சரில் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான் உங்களை வந்து இது பண்ணதே தவிர மற்றபடி உங்களுக்கு ஜிம்மின் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த காலேஜுக்கு வந்த புதுசில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஜிம்மின் வந்து மாஃபியான்னு. பார்த்தப்பயே வந்து உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு பயமே மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒருவேளை நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல தாட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஜிம்மின்ட்டேருந்து விலகி போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் எந்த லவ்வும் பண்ணதில்லை, யாரையும் பார்த்ததும் இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வேறு ஜிம்மின் தான். அவர் இப்படிலாம் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் ஒயன் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒயன். வந்து மாஃபியான்னு உள் மனசு வந்து குத்திகிட்டே இருக்குது. ஸோ அதனாலே நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி வந்து நினைக்கிறீங்க. ரூமுக்கு போயிட்டு செமையாக அழுகுறீங்க. நீங்கள் வந்து அவரை ஹர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே ஹர்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கே தெரியுது. ஸோ எப்படி சொல்கிறது, அப்படி உங்களுக்கு அழுக வருது, நீங்கள் அப்படி அழுகுறீங்க. நான் ஏன் இப்படி பண்ணுறேன், அவனையும் ஹர்ட் பண்ணிட்டு நானும் ஹர்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஏன்னா வந்து அவரை ஹர்ட் பண்ணிட உங்களுக்கும் ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்குமே அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே வந்து செமையாக அழுகுறீங்க. ஸோ அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் போகுது, நீங்கள் மறுபடியும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம ஜிம்மின்மே அந்த காலேஜ் தான் போயிட்டுருக்காரு. ஸோ ப்ரொஃபஸராக தான் 2 பேருமே போயிட்டுருக்கீங்க, ஓகேவா. ஸோ போயிட்டு தான் எப்படி சொல்கிறது, 2 பேரும் வந்து ஒன்றா தான் போகிறீங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பார், ஜிம்மின் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏன் நம்ம கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்டிருப்பார். நீங்கள் வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு அவர் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் தான், பட் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்தான். ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அவர்கிட்ட, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் பார்க்கணும், என்னோடய தங்கச்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து அவர் தான் சொல்கிறார், இல்லை அவங்க வந்து அமெரிக்கா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அமெரிக்கா போயிட்டாங்களா, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் உன்னோட ஸ்டெப் மாம் தான் வந்து நாங்கள் அமெரிக்கா போகணும், ஸோ எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், அப்புறம் மாயா அங்கே தான் படிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. என்னால் வேறு எதுவும் சொல்ல முடில. அவங்களோட இஷ்டப்படி நான் அவங்கள அமெரிக்கா அனுப்பி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து கடைசியாக ஒரு தாட்டியாச்சும் என் தங்கச்சி என்னை பார்க்க விட்டுருக்கலாம்ல. எனக்கு என் தங்கச்சின்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எனக்கு என் தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கடைசியாக என் தங்கச்சி நான் ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து தங்கச்சி இன்னும் போல், பட் உன்னோட ஸ்டெப் மாம் போயிட்டாங்க, உன்னோட ஸ்டெப் மாம் மட்டும்தான் போயிருக்காங்க. உன்னோட அப்பாவும் சிஸ்டரும் வந்து இன்னும் 2 டேஸில் வந்து போயிடுவாங்க. நானே இன்றைக்கி உன்னை கூப்பிட்டு போகலான்னு தான் நினச்சேன், பட் நீனே கேட்டுட்ட. ஸோ போகலாமா, ரெடி ஆகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியா, கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு போகல, நான் அந்த 2 நாள் என்னோடய அப்பாவோடய தங்கச்சியோடய இருந்துக்கலாமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் எது கேட்டாலும் நம்ம ஜிம்மன் வந்து ஓகேன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பையனை நம்ம மிஸ் பண்ணணுமா அப்படிங்கமா சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு இந்த 2 டேஸில் வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துருந்துருப்பார் அவர். உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்குது. பட் அந்த மாஃபியா தான் உங்களுக்கு இடைஞ்சலாகவே இருக்குது. அவர் மட்டும் மாஃபியா இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் கண்டிப்பாக அவர் ப்ரப்போஸ் பண்ணப்பே ஓகே சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாஃபியாங்கிறது தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இதாகவே இருக்குது. ஸோ
ஸோ நீங்களுமே கேட்கவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்களுமே போய்ட்டு 2 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவை தான் பார்க்க போகிறீங்க, உங்கள் அப்பாவோட பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து சாரிடாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லைப்பா பரவாயில்ல, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் கஷ்டப்படுத்தலை, என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறான், நான் சூன் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கே ஷாக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து முடிவு நீங்கள் வந்து வேணாங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் வந்து ஓகே நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தங்கச்சியை கூப்பிட்டு போய் நல்லா படிக்க வைங்க, வேலைக்கு அனுப்பிடாதீங்க, நம்ம கம்பெனி ஒன்று அங்கே இருக்கலாம், ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா வந்து சொல்லி தான் அனுப்புகிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவுமே வந்து ஓகேங்கிற மாதிரி இந்த 2 days வந்து நல்லா ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள், ஜிமின், அப்புறம் மாயா, உங்கள் அப்பா 4 பேர் செம்ம ஜாலியாக இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா வந்து நல்ல ஜாலியான கேரக்டர் தான். பட் உங்கள் சித்தி இருக்கிறனால வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ மாயாவுமே வந்து நல்ல கேரக்டர் தான். ஜிமின் எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் இந்த 2 days வந்து ஜாலியாக தான் போயிருக்கோம். மாயாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு கூட நம்ம ஜிமினை வந்து ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா நம்ம ஜிமினோட கேரக்டர் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜிமினையுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது சமயம் வந்து அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து இவரை பிடிச்சிருக்கு, பட் அவர் மாஃபியாவாக இருக்காதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அவங்க அப்பாவுமே வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லைடா அது எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்களுமே கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 days வந்து அப்படியே போகுது. உங்கள் அப்பாவும் போயிருப்பாங்க. அப்படியே வந்து நீங்களும் வந்து அப்படியே வந்திருப்பீங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சாராட்ட சொல்லியிருப்பீங்க. சாரா வந்து ஒரு மாதிரியாக தான் சுற்றிட்டுருக்கா. நீங்கள் வந்து எப்படி அன்றைக்கி நைட்டு வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 days வந்து வந்திருக்க மாட்டிங்களா, அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம சாராவே வந்து ஒரு மாதிரியாக தான் சுற்றுறா. ரொம்ப ஹாப்பியாக சுற்றுறா. ஏதோ உங்களுக்கு சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்க மாதிரி வந்து அவ்வளோ ஹாப்பியாக சுற்றுறா. உங்களுக்கே புரியல இவருக்கு இவ்வளோ ஹாப்பியாக சுற்றுறாளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரியல. ஸோ அப்படி தான் வந்து போயிருக்கோம். சாரிடா கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வரணுமே சொல்லிட்டு அழுகிற மாதிரி அழுதுட்டேன். ஸோ அழுக ட்ரை பண்ணி அழுதுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வீட்டில் ஒர்க் வேறு பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் சாப் பண்ணிகிட்டே தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதுவும் சேர்ந்து அழுகிறது, கோல்டு வேறு இருக்கா. ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இப்படி பண்ணுவேன்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. குரல் ஒரு மாதிரியே தான் இருக்கும். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பேக் டு த ஸ்டோரி. அப்போ வந்து நீங்கள் தான் சாராட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க. சாராமே ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிருப்பா. உங்களுக்கு அவன் மேலே தான் லைட்டாக சந்தேகமே வருது. அப்புறம் ஒரு 1 month அந்த மாதிரி போகுது. நீங்களுமே அவருக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்புறம் இந்த 1 monthமே வந்து நீங்கள் வந்து ஓகே அதான் நம்மளே லவ் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, லவ் பேர்ட்ஸாக. காலேஜில் உள்ள எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு 2 years கிட்ட வந்து நம்ம ஜிமின் வந்து உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து தோணும், இவங்க 2 பேரும் பேராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அந்தளவுக்கு 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச்சு. ஸோ இப்போ லவ் பேர்ட்ஸாக வேறு சுற்றிட்டுருக்கீங்களா. அப்புறம் வந்து செம்ம ஜாலியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து பர்ஃபெக்ட் க்ரீன் ஃப்ளாகு. நீங்கள் எது சொன்னால் ஓகே உனக்கு இஷ்டம்னா பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ரீன் ஃப்ளாகு. ஸோ நீங்களுமே வந்து சார் நான் கூட என்னமோ ஏதோ நினச்சலாம் பயந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரூடான ஹார்ட்லெஸ் மாஃபியா. பட் நீங்கன்னு வந்துட்டா அவர் வந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், ஒரு கைண்ட் சாஃப்ட் ஹார்ட்டட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஓகேவா. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்குமே அதெல்லாம் பிடிச்சிருக்கும். அவர் நிறைய வந்து கற்றுக் கொடுத்துருப்பார், எப்படி கன்னை ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்களுமே அதெல்லாம் வச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் லேர்னர் ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே சீக்கிரம் ஒரு தட்டி சொல்லி தந்தோடனே கற்றுக்கிறனால அவருக்கு வந்து எல்லாத்தையுமே அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தந்துட்டார் அந்த 1 monthல. அப்புறம் வந்து அந்த 1 month வந்து 2 month ஆகுது. அப்படியே வந்து நீங்களுமே வந்து ஒரு மாஃபியாவாக வந்து நீங்களுமே வந்து அவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க.
ஸோ அப்படியே தான் வந்து செம்ம ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது, உங்களுக்கு மேரேஜும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க யாருக்குமே தெரியாமல். அப்படியே காலேஜ்குள்ளே ரொமான்ஸ் பண்ணுறது என்ன, அப்படியே காலேஜை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மாஃபியா அவரோட சேர்ந்து மாஃபியா வேலை பார்க்குறது என்ன, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன, அப்படியே 2 பேரும் வீட்லேயுமே குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணுறது என்ன, அப்படியே தாண்டா போயிருக்கோம். ஒரு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ தான் ஒரு குட்டி பையன், சித்தி, அடியே சாரா சித்தி இங்கே வந்து தொலை அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஒரு பையன் தான் கத்திகிட்டு இருக்கான். ஒரு 7 வயசு பையன் கத்திகிட்டு இருக்கான். சாரா தான் வந்து, என்னடா ஒரு மாஃபியோட தங்கச்சி நான், வாடி பொடிங்கிற உடச்சிருவேன் அப்படிங்கிற சாரா சொல்கிறா. அப்போ வந்து அந்த பையன் தான் வந்து, நான் மாஃபியோட பையன், நீ மாஃபியோட தங்கச்சி தான், நான் பையன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து சாரா தான், உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தாண்டி அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம சாரா வந்து சொல்கிறா. அப்போ வந்து அவன் வந்து, சாரா உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்போ சாரா வந்து, ஓகே ரொம்ப பண்ணுறடா, ரொம்ப ரொம்ப இதெல்லாம் டூ மச் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சாரா வந்து சொல்கிறா. அப்போ வந்து குக்கி தான் வந்து, மம்மி அடியே ஒய்யன் எங்கடி இருக்க, உன் ஃப்ரெண்டு பாரு அப்படிங்கும்போது சொல்லிட்டு கத்திட்டே வரான். நீங்கள் வந்து, ஏன் சாரா அவன்கிட்ட வம்பு இழுக்கிற, சும்மாவே அவன் இப்படி தானே அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சாரா வந்து, ஒரு மாஃபியோட தங்கச்சி நான், எனக்கு இந்த வீட்டில் சரியான மரியாதையே இல்லை அப்படிங்கும்போது சொல்லிட்டு சாரா வந்து புலம்பிகிட்ருக்கா. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே வந்து குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய்ட்டு வரலாம். சாராவும் நம்ம ஜிமினும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், 2 பேருமே ட்வின்னு. பட் சாராவுக்கு வந்து இந்த மாஃபியா அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் வந்து நம்ம ஜிமினுக்கு வந்து அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து, ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு தானே. ஸோ சாராக்கு வந்து உங்களை வந்து ஜிம்மினுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற ரொம்ப ஆசை. அவள் வந்து சொல்லியிருப்பா அந்த மாதிரி, அண்ணா நீ இவளை மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்லியிருப்பா. வீட்டுக்கு செல்ல பிள்ளை, நம்ம ஜிம்மினுக்கும் செல்லும். ஸோ அதனால் வந்து ஓகேங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிம்மின் வந்து சொல்லியிருப்பார். ஸோ சாரி ஓகேவா, ட்வின் இல்லை பிரதர்ஸ், ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர் ஓகேவா. ஸோ மாற்றி சொல்லிட்டேன், ஏஜ் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதான் ஓகேவா. அவன் வந்து ஓகே அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்லியிருப்பான் நம்ம ஜிம்மனும். அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்க உங்களோட கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சாராக்காக தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் அதுக்கப்புறம் அவருக்கே வந்து உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனசே இல்லை. சாரா வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்குதோ நீங்கள் அவள்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் வந்து அவள் போய் என்ன செய்வான்னா நம்ம ஜிம்மின்கிட்ட ஷேர் பண்ணுவாள். ஸோ அதனால வந்து ஜிம்மினுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், ரொம்ப டேக் கேர் எடுத்து பார்த்துக்குவார். ஸோ நீங்கள் தான் வந்து இப்போ அவ்வளோதான்டா, இதுதான் வந்து குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அப்போ நீங்கள் தான் வந்து, ஜிம்மினா இங்கே மாடா உன் பையன் என்னை போட்டு மிரட்டுறான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜிம்மினா வந்துட்டு, உன்னை எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் மம்மியை மிரட்டாதேன்னு, எதுக்குடா போட்டு என் டார்லிங்கை மிரட்டிகிட்டு இருக்க அப்படிங்குமா சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து, ஜிம்மினா இது பெட்ரூம் இல்லை, இது ஹாலு, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. பார்த்தா வந்து உங்களோட அப்பா, உங்களோட தங்கச்சி மாயா, அப்புறம் உங்கள் ஸ்டெப் மதர் வந்து திருந்திருப்பாங்க. ஸோ அவங்க சாரா, சிம்மு, ஜிம்மினோட அப்பா அம்மா, அப்புறம் நீங்கள் நீங்கள்லாம் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி சொல்லவும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாரு எல்லாம் ஒன்றால் தான்டா லூஸு பிடிச்சவனே அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அங்கிட்டிருந்து, சாரா இங்கே பாடுறி, சிமி அழுதுகிட்டே இருக்கா, என்னென்னு பார்க்க மாட்டா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் வராரு. நம்ம சாராமே விட்டு, ஐயோ என் செல்லக்குட்டி அழுகுதா என்ன அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம சாரா தான் வந்து பேபி வந்து தூக்குறா. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜேகேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டீங்க. பட் சாராக்கு வந்து நம்ம ஜிம்மின் மேலே ஜிம்மின் இல்லை ஜேகே மேலே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கண்ணு. ஸோ அதனால தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை ஒன்று ஓடி இருக்கும். அப்புறம் அவங்களுமே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 1 இயர் பேபி, ஒரு 2 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. ஸோ 1 இயர் பேபி. ஸோ அதெல்லாம் வந்து சாரா பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து
அப்படிங்கமா சொல்லிட்டு திரும்புறீங்க. ஜிம்மன் வந்து ஒய்யன் இங்கே வாயேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் வந்து ரூம்குள்ளே போயிருப்பார். நீங்கள் வந்து ஓகே எனக்கும் கூப்பிட்றானோ தெரியலையே அப்படிங்கமா சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்போ வந்து ஜிம்மன் வந்து ஒய்யன் அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து என்ன சொல்லு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து ஒய்யன் எனக்கு அழகாக ஒரு குட்டி பொம்பளை பிள்ளை பெற்றுக்கூட அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னது பொம்பளை பிள்ளையா? ஐயோ என்னால் முடியாதுப்பா, எனக்கு இங்கே ஒன்றை வச்சு தாங்க முடியல, இதில் இன்னும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. நம்ம ஜிம்மன் வந்து ப்ளீஸ் எனக்கு பேபி பெற்றுக்கூட கேர்ள் பேபி அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆசைத்தான், முடியாது அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து குச்சி குச்சி ரக்கம்மா கடைசரி ரக்கம்மா குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும் கூட சரி ரக்கம்மா பொண்ணு வேணும் சாதிசனம் தூங்கையில சாமக்கோழி குவையில குச்சி குச்சி ரக்கம்மா அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் பாடுறாரு. நீங்கள் வந்து குச்சி குச்சி ரக்கம்மா வரமாட்டா, நீ பொண்ணு கேட்டால் ஒன்றும் அப்படி தானே வரும். நீங்கள் பொண்ணு கேட்டால் ஒன்று தரமாட்டா சாதிசனம் தூங்கலையே சாமக்கோழி கோவலையே குச்சி குச்சி ரக்கம்மா கூட சரி ரக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாட்டு பாடிட்டுருக்கீங்க. அவர் வந்து ப்ளீஸ் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரு 2 years கழித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் தான் வந்து அடியே லைரா எங்கடி இருக்க, இங்கே வா அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் தான் கத்திட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு குட்டி பாப்பா, ஒரு 2 வயசு பாப்பா மாதிரி ஓகேவா நடக்கிற ஸ்டேஜ். அந்த பாப்பா வந்து ஓடி வந்து மம்மி வந்துட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு வருது. ஆமாடா, நீங்கள் வந்து ஜிம்மன் கேட்கவும் சரி ஓகேங்கிற மாதிரி ஒத்துட்டு இருந்துருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 10 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அதுவும் நம்ம ஜிம்மன் மாதிரியே இருக்கும். நம்ம நம்ம குக்கி வந்து பார்க்க உங்களை மாதிரியே இருப்பான். நம்ம சிம்மி இல்லை லைரா வந்து பார்க்க நம்ம ஜிம்மன் மாதிரியே இருப்பார். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து செமையாக போட்டு பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க நீங்களும் லைராவும். ஸோ அந்த சைடு பார்த்தா நம்ம ஜிம்மினும் குக்கியும் வந்து உட்காந்து அப்படியே வந்து நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. பார்க்க தான் 2 பேரும் வந்து குக்கி வந்து உங்களை மாதிரி இருப்பான், லைரா வந்து ஜிம்மின் மாதிரி இருப்பா. பட் உங்களோட கேரக்டர் தான் லைரா, ஜிம்மினோட கேரக்டர் தான் வந்து குக்கி. ஓகேவா? அப்படியே வந்து அங்கிட்ட பார்த்தா 2 பேர் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து டிவி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் போயிட்டு அப்படியே வந்து 2 பேரும் அந்த இடுப்பில் கோமா கழிச்சிருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மறைக்கிறீங்க. ஓகேவா? இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது 1 ஷாட்டோட வரேன். அது வரைக்கும் பாய். என்னடா இந்த அக்கா சைலண்ட்டாக இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கலாம் சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப நாள் ஒரு ரெக்வெஸ்ட்டாக. ஸோ எப்பட்றா பண்ணுறது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு முடிச்சிட்டேன். ஃபஹ்மிதாக்கா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து இந்த மாஃபியா எஃப்எஃப் போட்டிருந்தேன்லடா, ஸோ அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து வேல்யூபிளானால் வந்து அந்த 1 ஷாட் இல்லை, வேல்யூபிளாக எனக்கு தோணலை, வேல்யூபிளாக பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படி தோணலாம், பட் எங்களுக்கும் நம்மளோட பன்னி ஃபேமிலிக்கும் வந்து அப்படி தோணுன மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அது பிடிச்சிருந்ததுடா, அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அவங்க வந்து அந்த 1 ஷாட் அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வேல்யூபிளாக இல்லை, இதில் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் நான் அது போட்டேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எனக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்கடா. அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு அது எப்படி தோணுதுங்கிற மாதிரி வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு என்னாலேயும் வந்து என்னை மாற்றிக்க முடியும்.
ஸோ எனக்கு இதை ஷேர் பண்ணணும் போல் இருந்துச்சு, ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோட வர, அது வரைக்கும் பாய் பாய்.